தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் வரவேற்கத்தக்கது தான். நாங்கள் ரொம்ப மனசார ஏற்றுக்கிறோம். அவரோட கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அடி திடி எல்லாம் எப்படி மீறி அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அவர் வந்து என்ன செய்யணும்னா மக்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும். படித்த இளைஞர்களை வந்து வேலை வாய்ப்பு முக்கியமானது. பாதி பேர் வேலை இல்லாத ஓலா ராபிடோ எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க படிப்புக்கு ஒரு அந்தஸ்து இல்லாத மாதிரி இருக்கிறாங்க, செயல்பட்டு இருக்காங்க. அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை வந்து கவர்மெண்ட் மூலியமாக வேலை வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். முதல்ல வந்து மருத்துவம் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருக்கணும். பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு செலவு ஆகுது. அவங்க வந்து ஒரு கடனை வாங்கி ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு கொள்ளை விற்கிறாங்க, வீட்டை விற்கிறாங்க, எல்லாத்தையும் அடமானம் வச்சு தான் ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க. அப்படியே மீறி போய் அந்த உயிர் போயிடுது, அந்த கடன் சுமக்கிறாங்க. இது கவர்மெண்ட் மூலியமாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு லோனு மாரி வழங்கி அந்த பேஷண்ட்டுக்கு என்ன செலவாகுதோ இது கவர்மெண்ட்டை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடணும். ஒத்துக்கணும், கவர்மெண்ட்டு ஏற்றுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து பாதி பேர் வந்து சுகரு ப்ரெஷரு அதிகபட்சமாக பாதி பேர் அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி உணவுப் பொருளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உரமாயிடுச்சு. உடம்பு வந்து என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வலிமை வரல, சோர்வு தான் வருது. அதுக்கு சோர்வுக்கு காரணம் என்ன? ஊட்டச்சத்து இல்லை, எல்லாமே கெமிக்கல் ஆகி போச்சு. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும் கெமிக்கலு, ஜூஸ் வாங்கி கொடுத்தாலும் கெமிக்கலு, எல்லா பொருளுமே கெமிக்கலு. இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும்னா விவசாயம் வந்து அதிகமாக உற்பத்தி படுத்தணும். விவசாயத்தை வந்து நேரடி கொள்முதல் பண்ணி கவர்மெண்ட் மில்லு ஓப்பன் பண்ணி அந்த அரிசியை இது பண்ணி கவர்மெண்ட்டுக்கு மக்கள் வந்து சேவை பண்ணணும்.